விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் பிபிஎம்எம் கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில். கர்நாடக வனப்பகுதியில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அந்தோனிசாமி, ஜான் ரோஸ் பீட்டர், குமார் ஆகிய மூவரும் மான் வேட்டையாடியதாக கூறி கர்நாடக வனத்துறையினர் சுட்டுக் கொன்றதாகவும், ஆனால் இந்த குற்றச்சாட்டு உண்மையல்ல என்றும் குடும்பத்தினர் தெரிவித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன்பு மேட்டூர் அணைக்காக நிலங்கள் கையகப்படுத்தப்பட்ட பொழுது கர்நாடகாவின் சாம்ராஜ் நகர் பகுதியில் குடியேறிய தமிழர்கள் இவர்கள் என்றும் அன்புமணி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக முரண்பட்ட தகவல்கள் வெளியாகி வரக்கூடிய நிலையில் உண்மையை கண்டறிய மேஜிஸ்திரேட் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக கர்நாடக முதலமைச்சர் சிவக்குமார் தெரிவித்திருந்தார். ஆனால் மேஜிஸ்திரேட் விசாரணையில் உண்மை வெளிவராது என்றும் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். மேலும் உயிரிழந்த 3 பேரின் குடும்பங்களுக்கும் தலா 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார்.